ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் செல்ல குழந்தைகளே, ஓம் சாய்ராம் என்று கூறி இந்த எண்ணை தொடு. ஆம், 16. அது மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என் செல்லமே. அதை தொட்ட பிறகு உனக்கான வாழ்வில் அனைத்துமே ஆனந்தம்தான். ஆம் செல்லமே, உனது தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களுடன் இருப்பதை விட தனியாக வாழ்வதே மேல்தானே. மனமும் கண்ணாடி போல்தான், உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. நல்ல குணங்களை தகுதியாக்கி கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு. புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும், புரியாதவர்கள் விலகிச் செல்லட்டும். ஆம் செல்லமே, இந்த சாயப்பா இல்லாத போதுதான் தெரியும் உலகிலேயே எல்லா சொந்தமும் சாயப்பா இருந்தால்தான் நிலைக்கும் என்று. அவர் இல்லாவிட்டால் நடிக்கும் என்று உனக்கு இப்போதுதான் புரிகின்றது. வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. இதோ ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய 6 விஷயங்கள். ஆம், சொல்கிறேன் கேள் என் செல்லமே. ஆசை, கோபம், பொறாமை, தற்பெருமை, கர்வம், அதீத சந்தோஷம், இவை அனைத்தும் உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுதான். ஆம் செல்லமே, உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை, அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும். நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் உனக்கு அது தெரியவில்லையா? மனதில் நீ நினைத்தாலே போதும். தினமும் பூஜித்தால்தான் நான் நினைப்பேனா? நிச்சயமாக இல்லவே இல்லை. யோசித்துப்பார். நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளையும் மனக்கசப்புகளையும் உறவுகளுடன் பூசல்களும் ஆசையாய் வாங்கியது எல்லாம் கைவிட்டு போனது என்று நிம்மதியை இழந்தாய்தானே? நான் சொன்னது எல்லாம் உண்மைதானே? ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டம், ஐயோ போதுமப்பா, இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய். எல்லாம் மறந்து விட்டாயா என் செல்லமே? அனைத்தும் உன் சாயப்பா நான் அறிவேன். அனைத்தும் நன்மைக்கே. இன்று எப்படி இருக்கிறாய்? தினமும் என்னை பூஜித்தாய். உன்னிடத்தில் நான் எப்படி வந்து சேர்ந்தேன்? நீ எனது பொக்கிஷம். நீ அனைவரும் எனது துவாரகமாயின் செல்ல பிள்ளைகள். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை ஒன்றும் செய்யவே முடியாது, உன்னை தொடக்கூட முடியாது. இன்று நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என் செல்லமே. இதோ உறவுகள் உன்னை பாராட்டும் நேரம் வந்துவிட்டது. உனக்கான பல செல்வங்கள் உன்னை வாசல் தேடி வந்துவிட்டது. பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு, நான் என் அதிசயத்தை நிகழ்த்துவேன். அனைத்தையும் ஜெயமாக்குவேன் என் செல்லமே. உன்னை ஒவ்வொரு சிக்கலில் இருந்தும் உன் சாயப்பா நான் உன்னை விடுவித்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் நீ ஏதாவது ஒரு புதிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு விடுகிறாய். அதிலிருந்து வெளியேறவும் முடியாமல் மாட்டிக்கொண்டு முழிக்கின்றாய். எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்றும் நான் கூறுவதை அடிக்கடி மறந்து விடுகின்றாய். என்னிடம் ஒரு நிமிடம் கேட்பதற்கு 1 நிமிடம் ஆகுமா? சாயப்பா, நான் இந்த வேலையை செய்ய எனக்கு உத்தரவு கொடுங்கள், அல்லது இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா என்று என்னிடம் 1 நிமிடம் மனதார நினைத்தால் கூட போதும். அந்த அளவுக்கு உனது கவனம் சிதறுகிறது. நான் கூறுவதை அடிக்கடி மறந்து விடுகின்றாய். உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதைகள் செல்லச் செய்வேன் என்று அதற்காக கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். எப்போது ஏதோ ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்து விடுமா? அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா என் செல்லமே? நீ எதிர்பார்க்காத பல விஷயங்களை எதிர்பாராத நேரத்தில் நான் செய்து கொடுக்கவில்லையா? அதேபோல்தான் இனி எல்லாம் சுபமாகவும் சுகமாகவும் முடியும். உனது முயற்சியை கைவிட்டு விடாது. எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உனது வழியில் செல். அந்த வழியில் முட்களாகவோ குண்டும் குழியுமாக இருந்தாலும் கூட நடந்து பழகு. நடந்துதான் பாரேன், மலர் பாதையாக நான் மாற்றுவேன். அதை நீ கண்டிப்பாக உணர்வாய். கஷ்டத்தை கடந்து செல்ல செல்ல இன்பம், மகிழ்ச்சி, தீர்வு, செல்வம், வெற்றி, ஆயுள், நன்மை இவையெல்லாம் கிடைக்கப் பெறுவாய்.
ஆம் செல்லமே, நல்ல செய்தி கேட்டு மனம் உருகி நிச்சயம் என்னை நினைப்பாய். ஆம், உன் சாயப்பா யார் என்பதை நீ நன்றாக உணர்வாய். அந்த நேரத்தில் நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு என் செல்லமே. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? என் செல்ல பிள்ளையான நீ மிகவும் நல்லவன். ஆனால் நல்லவர்களைத்தான் அதிகம் ஏமாற்றுகிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில். ஒருவர் உனக்கு துரோகம் செய்தால் அவருக்கு நீயும் துரோகம் செய்ய வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே. உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நீ கொடுக்கும் பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவர்கள் கண்முன்னே இன்னும் பெரியவனாக நீ வாழ்ந்து காட்டுவதே. உனக்குள்ளே அந்த தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் வர வேண்டும். அதை அப்படியே வராவிட்டாலும் நீ அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. ஒரு விஷயம் உனக்கு எதிராக நடந்தால் அதை நீ நினைத்து நினைத்து இடிந்து போகாதே, மனம் உடைந்து போகாதே. ஏனென்றால் உன்னை மற்றவர்கள் ஏமாற்றுவதற்கு ஒரே காரணம், நீ அவர்களிடம் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை ஒருபோதும் கூறிவிடாதே. அதுதான் உன் பலவீனமே. எல்லோருமே உன்னை போல் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று மட்டும் நினைக்காதே. அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு முன்னால் நீ நன்றாக வாழ்ந்து காட்டு. அதுவே அவர்கள் உன் காலில் வந்து விழுவதற்கு சமமாகும். உன் கால்களில் விழுந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பதற்கு சமமாகும் என் செல்லமே. எல்லோரையும் எடுத்தவுடன் எந்த ஒரு நேரத்திலும் நம்பி விடாதே. அது உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிடும். உன் மனதிற்கு நீ நல்லவனாக வாழ பழகிக்கொள். அதுவே உன்னை பெரியவனாக கொண்டு போய் சேர்த்து விடும் என் செல்லமே. ஆகவே உனக்கு முட்களாக குத்தி கொண்டிருந்தவை காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது. இனி உனக்கு வசந்த காலம் மட்டுமே தான் என் செல்லமே. பொய்யான உறவுகளை எல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன். நீ சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளின் முகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்பதற்காகத்தான் இத்தனை முயற்சிகள் செய்து உன்னை சுற்றி உள்ள போலி முகங்களை உனக்கு அடையாளம் காண்பித்தேன். ஆகவே உன்னை கேலியாக பேசுகிறார்கள், உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருத்தப்படாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும். சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் அவசியமில்லை. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு. உன் துன்பத்திற்கு இவர்கள்தான் காரணம். எனவே இவர்களை விட்டு விலகியே இரு. கவனமாக பழகு. உனக்கானது நல்லது நடக்கத்தான் செய்யும். நீ ஓம் சாய்ராம் என்று கூறி இந்த எண்ணை தொட்டுவிட்டாய் அல்லவா? 16 செல்வங்கள் பெற்று வளமாக வாழ்வதற்காகத்தான் அந்த 16 எண்ணெய் தொடு என்று கூறினேன். இதை தொட்டவுடன் உனக்காக மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது என் செல்லமே. அதை நன்றாக உணர்ந்து நீ எனக்காக நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.